இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களின் இயக்கத்தில் மக்கள் செல்வர் விஜய் சேதுபதி அவர்களின் நடிப்பில் வெளியாகியிருக்கும் விடுதலை பாகம் 2 பார்த்தோம். இந்த திரைப்படம் தமிழ் திரையுலகின் மிக முக்கியமான ஒரு படைப்பாக வெளிவந்திருக்கிறது. அதுவும் தேவையான ஒரு காலச்சூழலில் இந்த படம் வெளியாகி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்திய அளவில் வலதுசாரி அரசியல் மேலோங்கி இருக்கிற காலகட்டம் இது. நாளுக்கு நாள் வலதுசாரி அரசியல் வலிமை பெற்று வருகிற ஒரு சூழலில் இடதுசாரி அரசியலின் தேவையை இளம் தலைமுறையினருக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மகத்தான படைப்பாக விடுதலை பாகம் 2 வெளிவந்திருக்கிறது. இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் இதுவரையில் இயக்கியிருக்கிற அனைத்து படங்களுமே மக்கள் செல்வாக்கோடு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. அந்த வரிசையில் இது ஒரு வெற்றிகரமான திரைப்படம். அதே வேளையில் இது பேசியிருக்கிற அரசியல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வு, இன உணர்வோடு தொடர்புடையது மட்டுமல்ல, அந்த வரம்புகளோடு நின்றுவிடக்கூடிய ஒன்றல்ல. அது இன்னும் விரிவானது, ஆழமானது, வலிவானது என்பதை இந்த திரைப்படத்தை பார்க்கிற ஒவ்வொரு இளைஞனும் புரிந்து கொள்ள முடியும். ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டல் இவைதான் பாட்டாளி வர்க்கத்தின் பகை சக்திகள். ஆதிக்கத்தை எந்த வடிவத்தில் இருந்தாலும் எதிர்க்க வேண்டும். ஒடுக்குமுறை எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும். சுரண்டல் எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதனை எதிர்த்து போரிட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி வர்க்க அரசியலின் அடிப்படை கருத்தியலாகும். அதனை மையப்படுத்திதான் விடுதலை பாகம் 2 மிகச் சிறப்பான முறையில் படைக்கப்பட்டிருக்கிறது. நிலைச்சுவார்ந்தார்கள் இங்கே பண்ணையார்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு இங்கே ஆதிக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வெண்மணி போராட்ட வரலாறு நமக்கு உணர்த்தி இருக்கிறது. அது இன்றும் நீடிக்கிறது என்பதுதான் இந்த திரைப்படம் சொல்லும் அரசியல். பண்ணை ஆதிக்கம் என்பது இன்றும் நீடிக்கிறது. அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு உழைக்கிற மக்களுக்கு எதிரான சக்தியாக இருக்கிறது. அவர்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், IAS பயின்ற வருவாய்த்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம். இந்த அதிகார வர்க்கம் எந்த அளவுக்கு உழைக்கும் மக்களுக்கு எதிராக, பாட்டாளி வர்க்கத்திற்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை இந்த திரைப்படம் விரிவாக பேசுகிறது. இளம் தலைமுறையினரை அரசியல்படுத்த வேண்டும் என்கிற வேட்கையோடு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களால் படைக்கப்பட்ட ஒரு மகத்தான படைப்பு விடுதலை பாகம் 2. இளம் தலைமுறையினர் ஒவ்வொருவரும் இந்த திரைப்படத்தை காண வேண்டும். ஒரு முறைக்கு பலமுறை பார்த்து இதில் தெளிவு பெற வேண்டும். இந்த அரசியல் காலத்திற்கு மிக மிக தேவையான ஒன்று என்பதை சொல்லி இயக்குனர் அவர்களுக்கும் நம்முடைய மக்கள் செல்வர் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.